ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செனிமலை ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம குக்கு வித் கோமாளியில் செஞ்ச கோவக்காய் பப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்பு 1/4 கிலோ, வெள்ளைப்பூண்டு ஒரு 5-6 பல் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் மொட்டை தொளிச்சு போட்டுக்கணும். தக்காளி, கோவக்காய், பச்சை மிளகாய், புளி, குட்டியாக ஒரு புளி, வரமிளகாய் தூள், மஞ்சத்தூள், கல்லுப்பு கொஞ்சமாக போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வாணல்லையே அடுப்பில் வச்சு சூடானதும் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் நெய் சேர்த்திக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு போட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் 1 இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். எல்லாம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பு அப்படியே எடுத்து ஊற்றிக்கணும். நல்லா கொஞ்சமாக மசிச்சுட்டால் போதும். அதை எடுத்து ஊற்றிக்கணும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். வாசனையே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் நெய் மட்டும் கொஞ்சம் சேர்த்திக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தாளித்து கொட்டியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இதுக்கு வடகமும் உருளைக்கிழங்கு வறுவலும் வச்சு செஞ்சுருக்கேன். சைடிஷாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேன், நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.